கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உபாகமம் 8:18 வசனத்தை தியானிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் தேவைகளும் உள்ள ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சிந்திக்கும்படியாக ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். இன்றைக்கு உன்னுடைய நிலை என்ன என்று நம்முடைய நிலைமையை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தேவைகள் என்ன என்று நமக்கு நன்றாக தெரியும். இப்படி பல்வேறு விதங்களிலே பொருளாதாரம் சார்ந்து இருக்கிற நினைவுகளின் மத்தியிலே ஒரு காரியத்தை நினைப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எனக்கு இவ்வளவு தேவை என்று ஒரு தேவையை பட்டியலிடலாம். இவ்வளவு கடன் எனக்கு இருக்கிறது, இவ்வளவு பொருளாதாரத்தில் நெருக்கடியோடு நான் வாழ்கிறேன், எப்படி என் தொழிலை தொடர்ந்து செய்வது, இந்த தொழிலுக்கான முதலீட்டை இதுவரைக்கும் போட்டுட்டேன், இனிமேல் நான் எப்படி போடுவேன் என்று பல்வேறு விதங்களிலே எதிர்காலத்தை குறித்த ஒரு காரியத்தை நினைக்கும் போது தலை சுற்றி வருகிறது போல நம்முடைய சூழ்நிலை இருக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் நினைப்பூட்டுகிறாரு, அவரை நினைக்க சொல்லி. ஆம், உங்களுடைய கடனை அல்ல, உங்களுடைய நெருக்கத்தை அல்ல, உங்களுடைய பற்றாக்குறையை நினைக்க சொல்லலை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறாரே ஒருவர், அவரை நினைப்பாயாக என்று. ஆகவே அன்பானவர்களே, நாம் நினைக்க வேண்டியவர், அப்படி நினைவு கூற வேண்டியவர் அப்படின்னா ஆண்டவர் தான். அவர் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர். இப்போ நாம் என்னென்ன நினைக்கணும்? ஆண்டவரே, இவ்வளவு தேவைகள் எனக்கு இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் எனக்கு இருக்கிறது, கடன் இருக்கிறது, எனக்கு தெரியும் இந்த ஒட்டுமொத்த பொருளாதார பிரச்சனையிலிருந்தும் என்னை விடுதலையாக்கக்கூடியவர், என்னை இந்த நிலையிலிருந்து உயர்த்தக்கூடியவர் நீர்தான் என்று, ஆண்டவரே உம்மை மட்டுமே நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் மேல விசுவாசம் வைத்து அவரையே நினைத்து கொண்டிருப்போம். அதிவிரைவில் தப்பித்து கொள்ளும்படியான வழிவாசல்களையும் ஆசீர்வாதமான பலவிதமான நல்ல காரியங்களை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு காட்டுவார். அந்த வழியாக நாம் போகும்போது நிஜமாகவே இன்னைக்கு இருக்கிற நெருக்கடிகள் மாறும். எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே நினைக்க வேண்டியவர் ஒரே ஒருவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவரை மட்டுமே நினையுங்கள், வெற்றி காணுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இழப்புகள், கடன், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகளிலே அதையவே நினைச்சு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து எங்களுடைய முழு திறமையையும் வீணடிக்கிறவர்களாய் நாங்கள் வாழாமல், எந்த நிலையிலிருந்தும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனையும் சத்துவத்தையும் வழிவாசலையும் உண்டாக்குறவர் நீர் என்பதை உம்மை மட்டுமே நினைத்து உமக்காக வாழக்கூடிய வாழ்வை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அந்த நினைவு வருவதாக வாழ்த்துகிறேன். ஐஸ்வர்யமானங்களாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன்.